பாக்கியராஜின் கண்கள் தானமாக அளிக்கப்படும் என அவரது குடும்பத்தினர் இப்போது அறிவித்திருக்கிறார்கள். பன்முக ஆளுமை திறனோடு தமிழ் திரையுலகில் ஒரு மாறாத வரலாற்று தடம் பதித்த ஒரு இயக்குனர் இன்று காலமாகிவிட்டார் என்ற அதிர்ச்சி செய்தி ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. அவருடைய திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீட்டிலும் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை அவர் திரைக்காட்சிகளாக, திரைமொழிகளாக, வசனங்களாக அவருடைய திரைப்படங்களில் அவர் பயன்படுத்தி இருப்பது மிக பிரம்மாண்டமான திரைப்படங்களை எடுக்காமல் சமூக சார்ந்த, குடும்பம் சார்ந்த, பெண்கள் சார்ந்த, மிக சாமானிய ஒரு இளைஞனின் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பிரச்சனையை திரைமொழியாக திரையில் வெற்றிகரமாக வடிவமைத்த இயக்குனர்களில் அவர் மிக முக்கிய இயக்குனர் என்று அவருக்கு மறைவுக்கு அஞ்சலி செலுத்திய பலரும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்திருக்கிறார்கள். பாக்கியராஜ் கடைசியாக பங்கேற்ற நிகழ்வு நடிகை குஷ்புவின் மகள் இல்ல திருமண நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றது. நேற்று இரவு எழுத்தாளர் சிரேகன் உள்ளிட்டோருக்கு அந்த எழுத்தாளர் சங்க தேர்தல் தொடர்பாக ஒரு குரல் பதிவு அனுப்பியது. இன்று காலையில் அவர் நடைபெயர்ச்சி சென்றது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அவருக்கு அவர் உடல்நல குறைவு தொடர்பாக எந்த விதமான துன்பத்தையும் அவர் உடல் அனுபவிக்காமல், உடல்நல குறைவால் அவர் பாதிக்கப்படாமல் திடீர் மாரடைப்பால் அவர் உயிரிழந்த இந்த நிகழ்வு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.